எனக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வந்து என்னோட டீம். என் ஃபேமிலி இல்லாமல் என்னை பற்றி ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அது வில் பி வெரி வெரி ஹாப்பி. இப்போ சூர்யா சார் படம் இருக்குது அப்படின்னா இது ஒரு ட்ராவல் எங்களுக்கு. நாங்கள் ஒரு 14-15 மாதம் இந்த கதை எழுதியிருக்கோம். இந்த கதை எழுதும்போது இது இவங்க பண்ணணும், இந்த மாதிரி பெருசாகணும், அவங்க கிட்ட போய் பண்ணணும், இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் வேணும், இந்த படம் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ நல்ல பேர் கிடைக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிச்சது கிடையாது. நாங்கள் செமையாக ஒரு ஜாலியாக ஒரு வேலை பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணோம். கண்ணூர் ஸ்குவாட்னு ஒரு படம் வந்தது, மம்முட்டி சாரோட படம். இப்போ அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு அந்த டீம் வந்து கேஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எங்கள் டீமில் வந்து நாங்கள் இப்போ லாஸ்ட் ஒரு 14 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எழுத ஆரம்பிக்கும் போது ஈசிஆரில் இருக்கிற ஒவ்வொரு வீடாக போய் ஸ்டே பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு தெருவாக போய் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் அந்த டைம்லலாம் வந்து எங்களுக்கு அந்த ப்ராசஸாக ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். நாங்கள் செம்ம ஹாப்பியாக வேலை செய்வோம். ஐயோ நாளைக்கு வேலைக்கு வரணுமேன்னு இருக்காது, பயங்கர சந்தோஷமாக. ஸோ அதனால் இப்போ நான் டைரக்டர் ஆனதாகட்டும், இல்லை நான் ஏதாவது ஒரு நல்ல வேலை செய்கிறேன் அப்படின்னா என் டீம் ரொம்ப ஹாப்பியாகும். அந்த சக்ஸஸில் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பங்கு இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு அவங்க வந்து முன்னாடி தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க.